जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. விஷ்ணு அவதாரமும் சிவாவதாரமும். சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள். கிருஷ்ணாவதாரத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு அவர் சொன்ன கீதையையும் திரும்ப திரும்ப கோட் பண்ணி அதோடு ஆச்சாரியாள் என்று முடிச்சு போட்டால் ஒரு கேள்வி வரலாம். ஆச்சாரியாள் பரமசிவ அவதாரம் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அப்படி இருக்க அவர் அந்த மாதிரி பண்ணினார், இவர் இந்த மாதிரி பண்ணினார். ஆனாலும் அவர் கீதையில் சொன்ன வாக்குப்படிதான் இவர் அவதரித்ததே. கால சூழ்நிலை மாறுபட்டதால் அவதார வாழ்க்கை முறை மாறுபட்டாலும் கீதையில் சொன்ன அதே தர்ம சம்ஸ்தாபன நோக்கத்தை தான் பூர்த்தி பண்ணினார் என்றால் எப்படி? அப்பா, சிவன் விஷ்ணு என்று முழுக்கவும் பேதப்பட்டு 2 பேர் இல்லை. ஒரே பரமாத்மா போட்டுக்கொண்டுள்ள 2 ரூபபேதங்கள் தான் அவர்கள். பிரஷ்னோத்திர ரத்னமாலிகாவை முடிக்கிற இடத்தில் ஆச்சாரியாள் ஒரு கேள்வி கேட்கிறார். கச்ச பகவான், பகவான் என்பது யார்? மகேஷக சங்கர நாராயணாத் மைக்கக என்று பதில் கொடுக்கிறார். வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் சொன்னால் சிவன் என்று அர்த்தமில்லை. ஜெகத் விவகாரத்தையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் மகாசக்தியான சகுன பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் என்று அங்கே சொல்வது. மகேஷக என்னும் போது மகிமை வாய்ந்த ஈசனான அந்த சகுன பிரம்மம்தான் பகவான் என்று ஆச்சாரியாள் பதில் கொடுத்து விடுகிறார். உடனே அடுத்த கேள்விக்கு போய்விடவில்லை. முக்கியமாக நம் மதத்தில் சைவர் வைஷ்ணவர் என்று 2 பிரிவு இருப்பதால் மகேசன் என்றால் அதோடு விடமாட்டார்கள். பகவான் யார் என்று கேட்ட மாதிரியே மகேசன் என்றால் யார், சிவனா விஷ்ணுவா என்று கேட்பார்கள் என்று ஆச்சாரியாள் நினைத்து அதற்கும் பதிலை சேர்த்துச் சொல்லிவிட்டார். மகேஷக சங்கர நாராயணாத் மைக்கக, சங்கர நாராயண ஆத்மா ஏகக. சங்கரன் நாராயணன் இருவருக்கும் ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஏக வஸ்து அல்லது சங்கரன் நாராயணன் இருவராகவும் உள்ள ஆத்மா என்ற ஏக வஸ்து, அதுதான் பகவான், அதுதான் மகேசன். இருக்கிற அத்தனையும் ஒரே ஆத்மா அல்லது பிரம்மம் தான். அதுவே சிவன், அதுவே விஷ்ணு, அதுவே எல்லாமாய் எல்லாருமாய் நாமாகவும் கூட இருக்கும்போது இந்த 2 பேரை குறிப்பாக ஏன் அப்படி சொன்னார்? அதுதான் நம் எல்லோருமாகவும் கூட இருப்பது என்பது வாஸ்தவந்தானப்பா. ஆனால் நம்மில் ஒருத்தருக்கொருத்தர் நாமேதான் மற்றவரும் என்று தெரிகிறதா? தெரிந்தால் இத்தனை போட்டி, அசூயை, துவேஷம் இருக்குமோ? நாம் ஆத்மாதான் என்பதாவது நமக்கு தெரிகிறதா? ஈஸ்வரனும் அதாவது சிவனும் மகாவிஷ்ணுவும் இப்படி இல்லை. அவர்களுக்கு தாங்கள் ஆத்மாவான பிரம்மம்தான் என்று நன்றாக தெரியும். அதோடு ஈஸ்வரனுக்கு தானே மகாவிஷ்ணு என்று தெரியும். மகாவிஷ்ணுவுக்கும் தானே ஈஸ்வரன் அதாவது சிவன் என்று தெரியும். லோக நாடக தர்பாரில் ஒரே பரமாத்மா பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இலாக்காவை நிர்வகித்து விளையாடும் போது மாயா பிரபஞ்சத்தை நடத்தி வைத்து பிரவிற்த்தி தர்மத்தை பரிபாலிக்கும் சக்கரவர்த்தியாக மகாவிஷ்ணுவும் பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தை அருளும் நிவிருத்தி தர்மமூர்த்தியாக பரமசிவனும் பொதுவில் இருப்பார்கள். சிவன் மோட்சம் தருவதில் 2 வகை. ஒன்று, தகுதி பார்க்காமல் சகலருக்கும் சம்சார விடுதலை தருவது. பிரளயத்தில் அப்படித்தான் எல்லா ஜீவர்களுக்கும் ரெஸ்ட். ஆனால் இது சாஸ்வதமில்லை. மறு சிருஷ்டியில் அவர்கள் திரும்பவும் சம்சாரத்தில் பிறக்கத்தான் வேண்டும். இன்னொரு வகைதான் சாஸ்வத மோட்சம். தகுதி பெற்றவர்களுக்கு மாத்திரம் ஞானத்தை அளித்து சம்சாரத்திலிருந்து விடுவிப்பது. இதுதான் என்றைக்கும் சாஸ்வதமாய் இருக்கிற மோட்சம். பரமசிவன் இந்த 2 வித மோட்சங்களையும் 2 விதமான அவசரங்களில் அதாவது கோலங்களில் அருளுகிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு பிரளயத்திற்கும் மறு சிருஷ்டிக்கும் இடையிலுள்ள அவ்வளவு நீண்ட காலம் சம்சார நீக்கம் தருவது கூட கர்ம நியதிக்கும் நீதிக்கும் பொருந்தாத ஓவர் கருணைதான் என்பதால் அதை கொஞ்சம் ஈடுகட்டுவதற்காக அப்போது ஜீவர்களை பயமுறுத்துகிற மாதிரி ருத்ரன் என்ற பெயரில் சம்ஹார மூர்த்தியாகி பிரளயம் என்று கோரமாக காட்டுகிறார். தகுதியுள்ளவர்களுக்கு பரம சாந்தமாக ஞானானுகிரகம் செய்து
நித்திய மோட்சத்தில் சேர்க்கும் போது தட்சிணாமூர்த்தியாக சாந்தமான சௌமிய ரூபத்தில் இருக்கிறார். பொதுவிலே இப்படி மகாவிஷ்ணு மாயாலோக நிர்வாகம், பரமேஸ்வரன் ஞான மோட்ச பிரதானம் என்று தோன்றும்படி இருந்தாலும் பரமாத்மாவின் லீலையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதில்தானே இருக்கிறது. அதனால் இரண்டும் ஒரே பரமாத்மா என்று காட்டும்படியாக அவ்வப்போது இந்த இரண்டு பேர்களும் தங்கள் இலாக்காக்களை கொஞ்சம் பரஸ்பர பரிவர்த்தனையும் பண்ணிக்கொள்வார்கள். தங்களுடைய ஐக்கிய பாவத்தை, அதாவது ஒற்றுமையை இப்படி விளையாடி காட்டுவார்கள். எல்லா அவதாரங்களிலுமே மகாவிஷ்ணு துஷ்ட சம்ஹாரம் பண்ணினார். அவர் கையால் சம்ஹாரமானவர்கள் மோட்சத்திற்கே போனார்கள் என்னும் போது அவர் பரமேஸ்வரனின் ருத்ர காரியத்தை தானே பண்ணியிருக்கிறார். வேதம் சிவபரமாக சூக்தங்களையும் யஜ்ஞங்களையும் கொடுத்திருக்கிறது. விஷ்ணு பரமாகவும் அதே மாதிரி கொடுத்திருக்கிறது. இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடைமொழிகளைத்தான் கொடுத்து பேதமே இல்லை என்று காட்டுகிறது. ஸ்மிருதிகளிலும் அப்படித்தான். புராணங்களை பார்க்கும்போதுதான் சைவமான புராணங்கள், வைஷ்ணவமான புராணங்கள் என்று இருப்பதில் பேதப்படுத்தி இதுதான் ஒசத்தி, இல்லை இன்னொன்றுதான் ஒசத்தி என்று காட்டுவதாக தோன்றும். ஆனாலும் ஆதார சாஸ்திரங்கள் என்று அத்தாரிட்டி பார்த்தோமானால் முதலில் ஸ்ருதி, அதாவது வேதம், அப்புறம் ஸ்மிருதி, அப்புறம்தான் புராணம் என்று வரும். அது மட்டுமில்லாமல் புராணங்களையே கூட ஆழ்ந்து பார்த்தால் ஒவ்வொன்றிலும் சில இடத்திலாவது பேதமே கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் என்ற அபிப்பிராயம் தத்துவோபதேசமாக மட்டுமன்றி நன்றாக மனசில் தைக்கிற மாதிரி கதாரூபமாகவே கூட விளக்கப்பட்டிருக்கும். அவரவர் மனசுக்கு ஏற்றபடி இஷ்ட தெய்வமாக வரித்த மூர்த்தி ஒன்றிடமே சித்தம் சிதறாமல் ஒருமுகப்பட வேண்டுமென்றே ஒசத்தி தாழ்த்தி சொல்லியிருப்பதெல்லாம் என்று புரியும். ஆகையால் சிவ விஷ்ணுக்களை ஒரேடியாக பேதப்படுத்தி நினைப்பது ரொம்ப தப்பு. பூர்ண வைதீகமாக ஆச்சாரியால் மறுபடி ஸ்தாபித்த ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களுக்கு சிவ விஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது என்றுதான் அவர் வைத்திருக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் காட்டுகிற அபேதத்தையே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். கிருஷ்ணராக வந்தபோது அப்படித்தான். தாம் வேறில்லை, ஈஸ்வரன் வேறில்லை என்று அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார். மகாவிஷ்ணுவின் அவதாரமானாலும் பரமேஸ்வரனுக்குரியதாக கருதப்படும் சம்ஹாரம், ஞானோபதேசம் இரண்டையும் நன்றாகச் செய்து காட்டினார். எல்லா அவதாரங்களிலுமே சம்ஹார மூர்த்தியாக இருந்திருக்கிறார் என்றாலும் இங்கே அந்த ஆஸ்பெக்டை நன்றாகவே அண்டர்லைன் பண்ணி காட்டினார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும் போது திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். குறிப்பு: கீதை 11வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். உனக்கு தெய்வீகமான பார்வை கொடுக்கிறேன், அதை கொண்டு ஈஸ்வரனுக்குரியதான யோக சக்தியை என்னிடத்தில் பார் என்கிறார். இங்கே ஈஸ்வரன் என்னும் போது வேதாந்தம் சொல்லும் சகுண பிரம்மத்தை சொன்னாரா, அல்லது விவகாரத்தில் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்லும் அர்த்தத்தில் சொன்னாரா? வெகு காலமாக உலக வழக்கம் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்வதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அதாவது அகராதியான அமரகோஷத்திலேயே சிவனுடைய பெயர்களை சொல்லும் போதுதான் ஈஸ்வரக சர்வ ஈசானக என்று இருக்கிறது. காளிதாசனுடைய வாக்கு உத்தமமான விவகாரம். அவர் ரகுவம்சத்தில் ஹரிர் யதைகஹ புருஷோத்தம ஸ்மிருதஹ மகேஸ்வரஷ் திரியம்பக ஏவனாபரஹ. குறிப்பு: 3வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். எப்படி விஷ்ணு ஒருத்தரே புருஷோத்தமன் என்றும் திரிநேத்திரரான சிவன் ஒருத்தரே மகேஸ்வரன் என்றும் கருதப்படுகிறார்களோ அப்படி என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு போகிறார். பரமசிவனை புருஷோத்தமன் என்று சொல்லும் வழக்கமே கிடையாது. புருஷ உத்தமன்தான் பெரும் ஆள், பெருமாள் என்று ஆனது. பெருமாள் கோயில் என்றால் விஷ்ணு ஆலயம்தானே, சிவனுடையதில்லையே. அப்படியே ஈஸ்வரன் கோவில் என்றால் இப்படி அமரகோஷம் மகாகவியின் வாக்கு லோக விவகாரம் மூன்றிலும் ஈஸ்வர சப்தத்தால் குறிக்கப்படும் சிவனை கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா, அல்லது வேதாந்த பரிபாஷைப்படி சகுண பிரம்மத்தை சொன்னாரா என்று கேட்டால் இந்த இடத்திலே சிவனை சொன்னதாகத்தான் அடுத்தாற்போல் நடப்பதிலிருந்து தெரிகிறது. விஷ்ணு அவதாரமும் சிவாவதாரமும், சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर